சிலுவை என்பது சாபத்தின் அடையாளம் அல்ல. சிலுவை என்பது தோல்வியின் அடையாளமும் அல்ல. சிலுவை என்பது ரட்சிப்பின் அடையாளம். சிலுவை என்பது தோல்வியின் அடையாளமாய் நிச்சயமாய் இருக்க முடியாது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவபலமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உலக மனிதர்களை பொறுத்தவரை அவர்களுக்குள் எப்பொழுதும் எழும்பும் ஒரு கேள்வி என்னவென்றால், சிலுவையானது எப்படி ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்? சிலுவையானது தோல்வியின் அடையாளமாயிற்று, சிலுவையானது அவமானத்தின் அடையாளமாயிற்று, சிலுவையானது பலவீனத்தின் அடையாளமாயிற்று, சிலுவையானது ஒரு முடிவின் அடையாளமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவானவர் தோல்வியையும் அவமானத்தையும் பலவீனத்தையும் சகலவற்றையும் அனுபவித்தாரே. அப்பேற்பட்ட ஒரு தேவன் எப்படி சிலுவையிலே மரித்த பின் மனிதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும் என்பது உலக மனிதர்களுடைய ஞானமாய் காணப்படுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த சிலுவையானது அன்பை கொடுக்கிறதா, அந்த சிலுவையானது ரட்சிப்பை காண்பிக்கிறதா, அந்த சிலுவையானது மன்னிப்பை கொண்டு வருகிறதா, அந்த சிலுவையானது ரட்சிப்பை அது நம்முடைய வாழ்க்கையில அது கொடுக்கிறதாக, அது நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டு பண்ணுகிறதாக, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாய் இந்த சிலுவை காணப்படுகிறது. இன்றைக்கு உலக மனிதர்களை பொறுத்தவரையில் சிலுவையானது ஒரு தோல்வியின் அடையாளமாய் இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் காணப்படுகிறது. சிலுவையானது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் விடுதலை கொண்டு வருகிறதற்கு ஏதுவான ஒரு பிரதானமான ஒரு மிகப்பெரிய சத்தியமாய் இந்த சிலுவை காணப்படுகிறது. சிலுவையானது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான முடிவும் அல்ல, புதிய ஆரம்பம், பலவீனம் அல்ல, அது தேவனுடைய வல்லமை, அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையானது பாவத்திலிருந்து விடுதலை தரும் வல்லமை, சாபத்திலிருந்து விடுவிக்கும் வல்லமை, மரணத்தை ஜெயிக்கும் வல்லமை, சாத்தானை தோற்கடிக்கும் வல்லமை, நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றும் வல்லமை அந்த சிலுவையிலே காணப்படும். சிலுவை ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய சக்தி, அது ஒரு ஜீவ வல்லமை, அது ஒரு தேவ வல்லமை. உலகம் சொல்லுகிறது சிலுவை தோல்வி, வேதாகமம் சொல்லுகிறது சிலுவை வெற்றி, உலகம் சொல்லுகிறது சிலுவை மூடத்தனம், கடவுள் சொல்லுகிறார் சிலுவை என் வல்லமை. இன்றைக்கு நானும் நீங்களும் சிலுவையை குறித்து எப்படி பார்க்கிறோம்? உலக மனிதர்கள் பார்க்கிறது போல ஒரு பலவீனமான ஒரு காரியமாய், ஒரு தோல்வியின் அடையாளமாய், இல்லாவிட்டால் ஒரு அவமானத்தின் அடையாளமாய் பார்க்கிறோமா? இல்லாவிட்டால் நானும் நீங்களும் சிலுவையை பார்க்கிற பொழுது அதில் தேவனுடைய வல்லமை காணப்படுகிறது, தேவனுடைய ஒரு மன்னிப்பு காணப்படுகிறது, கடவுளுடைய ஒரு இரக்கம் அந்த சிலுவையிலே காணப்படுகிறது என்பதை குறித்து நானும் நீங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறோம் என்கிறதுல ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இன்றைக்கு நானும் நீங்களும் சிலுவையை குறித்து எவ்வாறு பார்க்கிறோம் என்கிறதுல இருவிதமான கண்ணோட்டங்கள் இந்த உலகத்தில் காணப்படுது. உலக மனிதர்கள் அந்த சிலுவையை தோல்வியாய் பார்க்கிறார், அந்த சிலுவையை அவமானமாய் பார்க்கிறார், அந்த சிலுவையை அவர்கள் ஒரு முடிவாய் பார்க்கிறார். ஆனால் கடவுளை நம்பி நம்முடைய வாயினால் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணின நமக்கு அது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது, தேவனுடைய பலனாய் இருக்கிறது, தேவனுடைய இரக்கமாய், தேவனுடைய மனதுருக்கமாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஏதுவான மகா பெரிய சக்தியாய் அடையாளமாய் காணப்படுகிறது. எந்த மனுஷனும் இந்த உலகத்திலே பாவத்தோடு தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது. பாவத்தில் நானும் நீங்களும் தொடர்ந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் இந்த உலகத்தில் பெறுகிற பொழுது அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் தந்தருளி அவர் என்ன செய்தார்? அவர் தம்மை இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் வெளிப்படுத்தி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவையை தம்முடைய தோள் மேலே சுமந்து கொண்டு கொல்கொதா வரைக்கும் அவமானம், நிந்தனை, இந்த உலகம் சொல்லுகிறது போல கண்ணீர், இந்த உலகம் சொல்லுகிறது போல வேதனை அவர் அனுபவித்தது உண்மைதான். ஆனாலும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே மரித்த எல்லாரும் அவர்கள் மரித்து மண்மறைந்த பொழுதும் சிலுவையிலே மரித்த ஒரு தெய்வம் அவர் 3ஆம் நாள் சொன்னபடி உயிரோடு எழுந்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டத்தில் சிலுவை எப்படி இருக்கிறது?
நானும் நீங்களும் எவ்வாறான ஒரு நோக்கத்தோடு இந்த சிலுவையை பார்க்கிறோம் என்கிறதில் தான் இந்த சிலுவை நமக்குள்ளே கிரியை செய்ய முடியுமா? இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வருகிறதற்கு ஏதுவான ஒன்றாய் காணப்படுகிறதா என்பதிலே அது நம்முடைய இருதயத்தினுடைய நம்பிக்கையும் இருதயத்தினுடைய நானும் நீங்களும் எவைகளை விசுவாசிக்கிறோமோ அவைகளுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நானும் நீங்களும் சிலுவையை நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு அடையாளமாய் பார்ப்போம். அந்த மாற்றத்துக்கு அடையாளமான அந்த சிலுவை உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு வெற்றியை கொண்டு வருகிறதுக்கு அது போதுமானதாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உலக மனிதர்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம். நாம் சிலுவையை நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு அடையாளமாய் நானும் நீங்களும் நம்முடைய ஜீவியத்திலே ஏற்றுக்கொள்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி. நம்முடைய தோல்விகளை சரி செய்யும், நம்முடைய கடந்த கால பாவங்களை சரி செய்யும், நம்முடைய கடந்த கால சகல பின்னடைவுகளுக்கும் கர்த்தருடைய சிலுவையை நானும் நீங்களும் பார்க்கிற பொழுது அவர் எப்படி மரணத்தை ஜெயித்து அவமானத்தை ஜெயித்து அவர் நிந்தனைகளை ஜெயித்து அடிக்கப்படுகிற ஆட்டை போல் அவர் கொண்டு போகப்பட்டும் அவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டும் அவர் எவ்வாறு ஜெயித்தாரோ இந்த ஜெயத்தினுடைய வல்லமை நம்முடைய கடந்த கால சகல தோல்வி சகல அனுபவங்களிலும் இருந்து அது வெற்றியை கொடுக்கிறதற்காக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலன், ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவனுடைய வல்லமை, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது ஒரு வெற்றியின் பயணம். இந்த சிலுவையை நானும் நீங்களும் தியானிப்போம். இந்த நாட்களில் 40 நாட்கள் நமக்கு முன்பாய் இந்த சிலுவையை குறித்தான தியானிக்கிற நல்ல ஒரு தருணத்தை கடவுள் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. சிலுவையை தியானிப்போம், சிலுவையை நம்புவோம், சிலுவையை நமக்கு அடையாளமாய் கொள்ளுவோம். சிலுவை நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிப்போம். சிலுவையினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவிலே ஒரு வெற்றியை கண்டடைவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.